கடைசியாக பெருமானார் கரம் ஏந்துவார்கள், பூமி பிடித்துக் கொள்ளும். அப்போது சொல்லுவார், நாயகமே, என் பொருள், என் உடைமைகள், என்னுடைய வாள், என்னுடைய வாகனம், நான் எல்லாம் உங்களுக்கு அடிமையாகி விடுகிறேன், எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், எல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி நான் தியாகம் செய்து விடுகிறேன், உங்கள் ரப்பிடத்திலே எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று பெருமானாரிடத்திலே அவர் குரல் கொடுத்தவுடன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குரலுக்கு பதில் கொடுத்தவர்க்காக வேண்டி துஆ செய்தார்கள். மீண்டும் தப்பித்து பெருமானாரிடத்தில் வந்து நின்றார். கரங்களை கொடுத்து களிமா சொன்னார். பெருமானாரை கொல்ல வந்த அந்த கரங்கள் பெருமானாரின் கரங்களிலே களிமா தழுவிய கரங்களாக மாறி போனது. அப்பொழுது சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுராக்கா, உன் கரத்தில் கைசர் நாட்டினுடைய காப்புகள் போடுவதற்கு எனக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரம் செய்தே பழக்கமானவர்கள். யாராவது உபகாரம் செய்தால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே உபகாரம் செய்யக்கூடியவர்கள். அப்பொழுது கிஸ்ரா கேட்டாரு, நீங்க எப்படி சொல்றீங்க, அதுக்கு என்ன உறுதின்னு கேட்டாரு. கைசருடைய, கிஸ்ரா நாட்டின் கைசர் மன்னருடைய கையில் இருக்கின்ற காப்புகள் உங்களுக்கு போடப்படும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா, அதற்கு என்ன ஆதாரம்? நாம கேட்கிறோம்ல இன்னைக்கு ஆதாரம் எதுண்டு, அது மாதிரி கேட்டார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேப்பர்ல எழுதி கொடுத்தாங்க. இந்த பேப்பரை கொண்டு போய் நாளைக்கு யார் கிஸ்ரா நாட்டினுடைய அதிபதியாக இருக்கிறாரோ அவரிடத்துல கொண்டு போய் கொடு, உனக்கு அந்த நாட்டினுடைய கைசருடைய கைகளில் இருக்கின்ற காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒரு காலம் வந்தது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலங்கள் வந்த நேரத்திலே கைசர் கிஸ்ராவை வெற்றி பெற்றார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று அந்த நேரத்திலே சுராக்கா சென்றார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கடிதத்தை கொண்டு போய் அங்கு கொடுத்தார். அங்கே அவருக்கு 2 காப்புகள் கொடுக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள். இந்த ஹிஜ்ரி நமக்கு சொல்லித் தருவது என்னவென்று சொன்னால், எத்துணை வாக்குகளை நாம் சொல்லி சொல்லி வாக்குமாறுகள் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே, இன்றைய நேரங்களிலே நாம் நிறைய வாக்குகளை சொல்லி சொல்லி அதற்கு நிறைய காலங்கள் தாமதித்து நாம் வந்து கொண்டிருக்கின்ற நேரங்களிலே இந்த நினைவுகள் நாம் இந்த முஹர்ரம் மாதம், இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு 1447 ஆண்டிலே நாம் காலெடுத்து வைத்திருக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமையிலே யாருக்கெல்லாம் நாம் வாக்கு கொடுத்தோமோ அந்த வாக்குகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தில்